என்னப்பா உன் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. 2024 என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கப்பா, நான் இன்னும் அந்த லிங்கை பார்க்கல. என்ன பேசியிருக்குன்னு தெரில. அப்படி என்னப்பா தீர்க்க தரிசனம் சொன்னேன்? லவ்ப்பா கால கொடுமையாக இருக்குது. ஆளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னால் அந்த தீர்க்க தரிசனத்துக்கே மரியாதை இல்லாமல் போயிடும். பாவம் கடவுள் அற்பமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்து அவனை மகிமையாக நடத்துன்னு நினைக்காரு. ஆனால் இங்கே இருக்கிறவனுங்க எல்லாமும் வாயிலிருந்து எதையாட்டும் வர வச்சு அது நடந்துட்டுனா அவன் தீர்க்க தரிசி, நடக்கலைன்னா அவன் தீர்க்க தரிசனம் சொல்லலை. என்னப்பா இது? ஐயோ ஐயோ, வாழ்க்கையில் என்னையும் இப்படி சிரிக்க வச்சுக்கலாம். போ உங்களை நினச்சி சிரிக்கிறது எனக்கு பெரிய பாடாக இருக்குது. ஒரு உலகத்தால் நினச்சி சிரிச்சா கூட சரிங்களா? கிறிஸ்தவத்துக்குள்ளே இப்படி இருக்கப்பா. என்னப்பா உன் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. 2024 என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கப்பா, நான் இன்னும் அந்த லிங்கை பார்க்கல. என்ன பேசியிருக்குன்னு தெரில. அப்படி என்னப்பா தீர்க்க தரிசனம் சொன்னேன்? லவ்ப்பா கால கொடுமையாக இருக்குது. ஆளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னால் அந்த தீர்க்க தரிசனத்துக்கே மரியாதை இல்லாமல் போயிடும். பாவம் கடவுள் அற்பமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்து அவனை மகிமையாக நடத்துன்னு நினைக்காரு. ஆனால் இங்கே இருக்கிறவனுங்க எல்லாமும் வாயிலிருந்து எதையாட்டும் வர வச்சு அது நடந்துட்டுனா அவன் தீர்க்க தரிசி, நடக்கலைன்னா அவன் தீர்க்க தரிசனம் சொல்லலை. என்னப்பா இது? ஐயோ ஐயோ, வாழ்க்கையில் என்னையும் இப்படி சிரிக்க வச்சுக்கலாம். போ உங்களை நினச்சி சிரிக்கிறது எனக்கு பெரிய பாடாக இருக்குது. ஒரு உலகத்தால் நினச்சி சிரிச்சா கூட சரிங்களா? கிறிஸ்தவத்துக்குள்ளே இப்படி இருக்கப்பா.